சார், ஆபீஸ் முடிஞ்சதும் உங்களை முதலாளி வீட்டுல வந்து பார்க்க சொன்னார். உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கணுமே தவிர அக்கௌண்டன்டா இருக்க கூடாது. ஃபாரின் கார்ல டிராவல் பண்ணுமே தவிர பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏறவே கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பணக்கார நண்பர்களோட பழகணுமே தவிர ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளம் வாங்குற கிளாஸோட நீ பழகவே கூடாது. என் மேல நீங்க வச்சுக்கிற மதிப்புக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்துல என் வருமானம் கேட்ட வாழ்க்கை தான் சார் நான் வாழ முடியும். வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆன ஒரு கம்பெனி, படிச்ச நாகரிகமான மனைவி, 10 கிரவுண்ட்ல ஒரு பங்களா, ஏராளமான சொத்து சுகங்கள், இத்தனையும் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவியா? கொடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டேன் சார். கொடுக்கறதுக்கு யாராவது வந்தா தானே. நான் கொடுக்குறேன் சார். எனக்கு ஒரே பொண்ணு சோபா, அமெரிக்காவில் படிக்க வச்சேன். பெரிய வீட்டு பிள்ளைங்க உனக்கு எனக்கு போட்டி போடுறாங்க. ஆனா அத்தனை பேர் வாயிலே விற்கி நாட்டம், ஒவ்வொருத்தருக்கும் 9 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். உன்னை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய ஒழுக்கம், தன்னடக்கம் எல்லாமே என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு. உன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனை என் மகளுக்கு தேர்ந்தெடுத்தா ரொம்ப நிம்மதியா இருக்கு. சார், நீ பொண்ணை பாருங்கல்ல, கூப்பிடுறேன். சோபா. எஸ் டாடி. திஸ் இஸ் தியாகு, நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்காரு. ஹலோ மிஸ்டர் தியாகு. ஏன் சார், இதுதான் உங்க மகளா? எஸ், ஷீ இஸ் மை டாட்டர். கொஞ்சம் அவசரம் போடன், பட் மற்றபடி எல்லா விஷயத்திலும் உனக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பான். நோ சார். ஏன் இப்படி சொல்ற? சார், எனக்கு மனைவி வரப்போற அளவுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு என் மனசுல நானே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கிராப் இருக்காது, கூந்தல் தான் இருக்கும், ஜீன்ஸ் பெல் பாட்டலும் போட்டு அலையாது, 8 கஜ புடவுக்குள்ள அடக்க கொடுக்குமா. உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? அங்கமெல்லாம் தெரிய உடை உடுத்தி தன்னையே ஒரு ஷோகேஸா மாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் ஆயிரக்கணக்கான பேர் கற்பழிக்கிறாங்க மனசாலேயே. எனக்கு வரப்போற மனைவி அடுத்தவனுக்கு கனவு கன்னியாவோ காட்சி பொருளாவோ இருக்கிறத நான் ஒருபோது அனுமதிக்க மாட்டேன். முடிவு சார், எனக்கு ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். வெறும் அக்கௌண்டாவே இருந்துடுறேன். ஃபாரின் கார் வேண்டாம், பல்லவன்லயே போயிடுறேன். 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம், சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளக்காரன் கூட எப்பவும் போல வந்துடுறேன். வரேன். அவ்வளவு வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நெத்தியில அகலமா ஒரு குங்குமம் போட்டு 8 கஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிடணும். கால்ல மெல்லிசா ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசோட குச்சி வண்டி இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கணும்? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சொன்ன நடக்குங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணா? நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை கோயிலுக்கு போயிருந்தேன்.